Politics okay, but why TVK? ஏன் டிவிக்கே நம்ம தொடங்கணும், ஏன் வந்து நம்ம அரசியல் களத்துக்குள்ளே வந்து நம்ம ஒரு மாற்றத்தை தேடி வந்திருக்கோம். ஸோ அந்த மாற்றத்தை மட்டும் நம்ம வந்து சென்டராக வச்சுக்கிட்டு பீப்புள் வெல்ஃபேரை சென்டராக வச்சு வி ஹேவ் டு ஒர்க் அண்ட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை திஸ் கேயாஸ். யங் விமென் அண்ட் விமெனோட சப்போர்ட் வந்து பார்ட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து என்னென்னா, ஸோ விமன் எப்போதுமே வந்து ஒரு வெல்ஃபேரை தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பார்வை வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எப்போதுமே அடுத்த ஜெனரேஷனை பற்றி யோசிக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விமன். ஸோ அந்த யங் பீப்புளும் இன்னைக்கு வந்து ஏஐ வருது, டெக்னாலஜி வருது, வேர்ல்டு இஸ் சேஞ்சிங். தே ஆல்சோ வாண்ட் லீடர். அதை புரிந்து கொள்கிற ஒரு லீடர் தான் அவங்களும் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா ஐ ரியலி பிலீவ் தெர் இஸ் அ வெரி நைஸ் என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்ச், ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து வரதான் நான் பார்க்குறேன். டிவிக்கோட பயணத்தை பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு 2 years உள்ள பயணத்தை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கெயாட்டிக் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், ஒரு பேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பொறுமை இருக்கும் அந்த செயல்பாடுகளில், ஒரு அர்த்தமும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ஒரு தலைவருக்கான பண்புகள் என்ன இருக்கோ அது எல்லாமே நான் அவர்கிட்ட இருக்கிறதா பார்க்குறேன். ஒரு இன்டென்ஷனலாக வந்து ஹீ இஸ் சம்படி ஹூ ரியலி வாண்ட் டு பிரிங் சேஞ்ச். மற்ற பார்ட்டிஸ் வந்து கொடுக்குற மேனிஃபெஸ்டோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, குறிப்பாக அந்த விமன் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும்? அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா என்னென்னா, நிறைய கட்சிகள் வந்தாலும் எந்த கட்சியும் வந்து சேஃப்டியை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுவீங்கள. நான் முதல் முறையாக வந்து ஒரு தலைவர் வந்து சேஃப்டியை பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஸ்டெப்ஸையும் கொடுக்குறாரு. அது வந்து இப்போ நம்ம வந்து என்ன, இப்போ வந்து ஹீ இஸ் நாட் அனௌன்சிங் ஓகே நம்ம சிசிடிவி கேமரா தமிழகம் முழுவதும் போடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாமே. ஸோ ஆனால் ஹீ இஸ் ஆல்சோ சேயிங் நோ டார்க் ஸ்பாட்ஸ். அப்போ அந்த நோ டார்க் ஸ்பாட்ஸ்ங்கிறது சிசிடிவி கேமராவாக இருக்குது. உங்கள் கான்ஸ்டிடியூவன்சியில் நீங்கள் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண தான் சொன்னீங்க. அவங்கெல்லாம் டிவிகேவை பற்றி என்ன சொல்கிறாங்க? டிவிகே அப்படின்னா ஒரு வேவ் இருக்குது. நான் பார்த்த இடங்களில் நான் பேசின நிறைய பெண்களாகட்டும் இளைஞர்களாகட்டும், ஆஃப்டர் இந்த பர்சனல் அட்டாக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பெண்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்படுது. ஸோ களத்தில் அது எப்படி பிரதிபலிக்கும்? எல்லாருக்குமே ஒரு காமன் சென்ஸுங்கிறது இருக்குது. அப்படிதானே, நம்ம எல்லாருமே அவுட் சைடர்ஸ் தான். வி நோ நன் ஆஃப் அஸ் நோ த ட்ரூத். இதில் என்ன எல்லாருமே நம்ம பார்வையாளர்கள் தான். ஐ திங்க் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் ட்ரூத். மக்களோட அடிப்படை தேவைகள் அப்படின்னா தண்ணீர் வசதி, பேருந்து வசதி, அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு. இப்போ நானும் நீங்களும் சேஃபாக இருக்கிறது ஒரு ரைட், என்னோட உரிமை. அதுவே இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிவிலேஜாக நம்ம பார்த்துட்ருக்கோம். பெண்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு வந்து இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு குக் கிராமத்தில் பிறந்து அமெரிக்காவினுடைய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படித்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு திரும்பி இப்போ தாவேக்கால இணைஞ்சு ஃபேமஸ் ஆகி இருக்கக்கூடிய அஸ்விதா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் மேம். அதாவது முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா பெண்கள் வந்து இவ்வளோ தூரம் முன்னேறி வந்து இப்படி திரும்பி பார்க்கும்போது நம்மளா இவ்வளோ தூரம் கடந்து வந்துட்டோமா, இப்படி வருவோன்னு கூட அப்போ நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் அப்படின்லாம் கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக முதல்ல வாழ்த்துக்கள். அண்ட் இப்போது பாலிட்டிக்ஸ்குள்ளே பெண்கள் வர்றது அப்படிங்கிறது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் சொன்னீங்க அதிகாரத்துக்கு பெண்கள் வர வேண்டும், அதிகாரம் இருக்கக்கூடிய சேர்ஸில் பெண்கள் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் எதுக்காக டிவிக்கே சூஸ் பண்ணீங்க? பாலிட்டிக்ஸ் ஓகே, பட் ஒய் டிவிக்கே? என்னென்னா, நான் வந்து அரசியலில் முழு நேரத்தில் ஈடுபடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா கட்சிகளும் பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து டிவிக்கே ஒரு நேச்சுரல் சாய்ஸாக தோணுச்சு. இது ஒன்று டெஃபினட்டாக லீடர் அண்ட் ஆல்சோ ஐடியாலஜி ஆஃப் த பார்ட்டி தான். சோஷியல் ஜஸ்டிஸ், செகுலரிசம், இந்த மாதிரி பார்ட்டியோட ஐடியாலஜிஸ் ப்ளஸ் லீடரோட இன்டென்ஷன்ஸ், அவர் நல்லது பண்ணணும் அப்படிங்கிற இது. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் கூட ஐ ரியலி வுட் லைக் டு ஸ்டாண்ட் வித் ஹிம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ். அண்ட் ஆல்சோ டிவிகேல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே ஈவன் வென் தே பிகின் த பார்ட்டி அப்போத்துலேருந்தே வந்து விமன்ஸ் இஷ்யூஸை வந்து எடுத்து பேசுறது, விமன் ஐகான்ஸை வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னோட வேல்யூஸ்க்கு வந்து தகுந்தாற் போல இருந்ததுனால ஐ சூஸ் டிவிகே. இப்போ விஜய் வந்து ஸ்டார்டிங்கில் பார்ட்டி ஆரம்பித்து இவ்வளோ தூரம் கடந்து வரும்போதும் கூட அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் சில விமர்சனங்கள் இருந்தால் கூட பாராட்டப்பட்டுக்கிட்டே தான் வருது. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட பர்சனல் லைஃப் பற்றி சொல்லி அவரை அட்டாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்ட்டியில் வந்து ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னு சொல்கிறது, இன்க்ளூடிங் வந்து அனுபவம் இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் நீங்கள் ஒரு இதெல்லாம் மைனஸாக இருக்குன்னு பார்க்கலையா? மைனஸ் நான் பார்க்கல. ஏன் அப்படின்னா, எந்த கட்சியும் இந்த நிலைமையில் இருக்கையில், அதுவும் எலெக்ஷன்ஸோட இதில் வந்து தெர் வில் பி கயாஸ்.
தேர் வில் பி கன்ஃபியூஷன், தேர் வில் பி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர அதுக்கு வந்து தலைவர் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஒவ்வொரு தடவை வந்து ஒரு பிரச்சனைகள் வரையில் அதற்கான ஆன்சர்ஸை வந்து தலைவரும் அவரை சார்ந்த கட்சியின் பொறுப்பாளர்களும் ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அஸ் ஃபீல்டு ஒர்க்கர்ஸ், அஸ் டிவிக்கோட மெம்பராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கயாட்டிக்கான சுச்சுவேஷன்ஸ் வரையில் ஐ ரியலி ஃபீல் தட் வி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் த பர்பஸ். ஏன் டிவிக்கே நம்ம தொடங்கணும், ஏன் வந்து நம்ம அரசியல் களத்துக்குள்ளே வந்து நம்ம ஒரு மாற்றத்தை தேடி வந்திருக்கோம். ஸோ அந்த மாற்றத்தை மட்டும் நம்ம வந்து சென்டராக வச்சுக்கிட்டு பீப்புள் வெல்ஃபேர் சென்டராக வச்சு வி ஹேவ் டு ஒர்க் அண்ட் நாட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை திஸ் கேயாஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் அப்படின்னு வரும்போது ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் தமிழ்நாடுல வந்து அவ்வளவா ஜெயிச்ச மாதிரி ஒன்றும் இல்லை. திராவிட கட்சிகளோட ஆட்சி வந்து தொடர்ச்சியாக மாறி மாறி இருந்துகிட்டே வரதை நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் எம்ஜிஆர் எமர்ஜ் ஆனா கூட கரண்ட் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஆல்டர்னேட் பாலிடிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? அதுவும் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் செல்வாக்கு, அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், வெறும் இதை வச்சு மட்டும் அவர் சிஎம் ஆகிற முடியுமாங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. அது வந்து அந்த கேள்விகள் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு எவிடன்ஸ் பார்க்குறோம். ஃபீல்டுலையும் தலைவர் வரச்சில் கூடுற கூட்டங்கள் ஆகட்டும், தலைவரை பற்றி பேசுகிற வார்த்தைகள் ஆகட்டும், நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் நிறைய வந்து நம்ம இட் இஸ் நாட் நம்ம தின் ஏரில் பேசுகிறது இல்லை. நாங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ், ஒரு சேஞ்ச் ஃபோர்ஸ் அப்படின்னு தின் ஏரில் பேசுகிற விஷயமா நான் பார்க்கல. டெஃபினட்டாக வந்து ஃபீல்டில் நிறைய விதமான எவிடன்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து நம்ம பயணத்துலேயும் நிறைய பேர் டிவி கேக்கு ஏன் அவங்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்குது ஏன் அப்படின்னு. அண்ட் நான் இது இன்னொன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, எஸ்பெஷலி ஏன்னா யங் விமென் அண்ட் விமெனோட சப்போர்ட் வந்து பார்ட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து என்னென்னா, ஸோ விமன் எப்போதுமே வந்து ஒரு வெல்ஃபேரை தான் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட பார்வை வந்து ரொம்ப சரியாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எப்போதுமே அடுத்த ஜெனரேஷனை பற்றி யோசிக்கிறவங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் விமன். ஸோ அந்த யங் பீப்புளும் இன்னைக்கு வந்து ஏஐ வருது, டெக்னாலஜி வருது, வேர்ல்டு இஸ் சேஞ்சிங், தே ஆல்சோ வாண்ட் லீடர். அதை புரிந்து கொள்கிற ஒரு லீடர் தான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தா ஐ ரியலி பிலீவ் தெர் இஸ் அ வெரி நைஸ் என்ன சொல்கிறது, ஒரு சேஞ்ச், ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸ் வந்து வரதான் நான் பார்க்குறேன். பாலிட்டிஷியனாக விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது சினிமா வைஸ் வந்து ரசிகராக இல்லைன்னா கூட எப்படி அவர் வந்து அட்ராக்ட் பண்ணுறாரு, எந்தெந்த விஷயங்கள் வந்து ஈர்க்கிற வகையில் இருக்கு? டிவிக்கோட பயணத்தை பார்த்தோன்னா லாஸ்ட் ஒரு 2 years உள்ள பயணத்தை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எந்த ப்ரெஸ் ரிலீஸ் ஆகட்டும், அவர் வந்து ஒரு கயாட்டிக் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதாகட்டும், ஒரு பேஷன்ஸ் ஆகட்டும், ஒரு பொறுமை இருக்கும் அந்த செயல்பாடுகளில், ஒரு அர்த்தமும் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் ஒரு தலைவருக்கான பண்புகள் என்ன இருக்கோ அது எல்லாமே நான் அவர்கிட்ட இருக்கிறதா பார்க்குறேன். இன்னொன்று வந்து ஒரு இன்டென்ஷனலாக வந்து ஹீ இஸ் சம்படி ஹூ ரியலி வாண்ட் டு பிரிங் சேஞ்ச். ஸோ நிறைய சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி நடந்தப்போ வந்து ஹீ ரோட் அ லெட்டர் டு ஆல் விமன். ஸோ ஒவ்வொருத்தரையும் ஃபாஸ்ட் கோட் ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ் அன்றைக்கி அறிவித்தாலும் அன்றைக்கே வந்து அதை பற்றி பேசின ஒரு நபர் தான். எல்லா தமிழகத்தில் நடந்த எல்லா பெரிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அவர் ஒரு ரிப்ளை, ஒர்க் ஃபார் அமெண்ட்மெண்ட். ஸோ அவர் வந்து ஒரு பயணத்தில் வந்து ஒரு லீடராக ஹீ ஹாஸ் ஆல்வேஸ் பீன் சேயிங் இது என்னோட ஸ்டான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு வந்து அண்ட் ஐ ஹவ் சீன் தட் ஜேர்னி, அந்த ஜேர்னியை முழுமையாக பார்த்ததுனால ஐ ரியலி பிலீவ் ஹி ஹேஸ் ஆல் த குவாலிட்டிஸ் ஆஃப் லீடர். மகளிர் தின நிகழ்ச்சியில் வந்து அறிவிப்புகள் கொடுத்தாங்க. ஸோ மேனிஃபெஸ்டோ மாதிரி அது நிறைய ஸ்பெஷலான அறிவிப்புகள் விமனுக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது எப்படி ஒரு விமன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி இருக்கு, மற்ற பார்ட்டிஸ் வந்து கொடுக்குற மேனிஃபெஸ்டோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க, குறிப்பாக அந்த விமன் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும்? அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா என்னன்னா நிறைய கட்சிகள் வந்தாலும் எந்த கட்சியும் வந்து சேஃப்டியை பற்றி ரொம்ப அதிகமாக பேசுனதில்ல. நான் முதல் முறையாக வந்து ஒரு தலைவர் வந்து சேஃப்டியை பேசுகிறது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஒரு கான்க்ரீட்டான ஒரு ஸ்டெப்ஸையும் கொடுக்குறாரு. அது வந்து இப்போ நம்ம வந்து என்ன, இப்போ வந்து ஹீ இஸ் நாட் அனௌன்சிங் ஓகே நம்ம சிசிடிவி கேமரா தமிழகம் முழுவதும் போடுவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் அப்படி தான் சொல்லுவாங்க எல்லாமே. ஸோ ஆனால் ஹீ இஸ் ஆல்சோ சேயிங் நோ டார்க் ஸ்பாட்ஸ். அப்போ அந்த நோ டார்க் ஸ்பாட்ஸுங்கிறது சிசிடிவி கேமராவாக இருக்கலாம், ஒரு ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கலாம், ஒரு நல்ல என்ன சொல்கிறது அங்கே உள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் அங்கே கட்டுறதா இருக்கலாம், இல்லைனா வந்து அங்கே ஒரு இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஊரில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு இடத்துல வந்து ஹராஸ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி அந்த இடம் வந்து ஒரு ஆபத்தான இடமா எல்லா பெண்களும் ஃபீல் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ டாக் ஸ்பாட், அப்படி தானே? ஸோ அதை வந்து நம்ம எப்படி சரி செய்யணும்? ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கே வந்து ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போடலாம். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அட்ரெஸிங் த ஹோல் இஷ்யூ, நாட் ஜஸ்ட் கரெக்டான ஒரு இதை மட்டும் இல்லாமல் அந்த இஷ்யூவை அட்ரெஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள், பாடி கேம் சொல்கிறாரு, ஃபாஸ்ட் ட்ராக் கோட் ஃபார் செக்ஷுவல் வயலன்ஸ் சொல்கிறாரு, பேனிக் பட்டன்ஸ் இன் பஸ் சொல்கிறாரு, ஷேர் அவுட்டை சொல்கிறார். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு வியூ பாயிண்ட்டாக நான் அதை பார்த்தேன். தட் வாஸ் வெரி குட். அண்ட் இன் அடிஷன் டு தட் தெர் வர் அதர் ஸ்கீம்ஸ் ஆல்சோ. பட் அஸ் அ ஒர்க்கிங் விமனா, அஸ் அ உமன் ஹூ கோஸ் அவுட் எவ்ரி டே அவுட் சைட், எனக்கு வந்து அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து ரொம்பவே ஐ ரியலி பிலீவ்ட் திஸ் இஸ் சம்திங் நீடட் இன் தி ஸ்டேட். ஸோ அந்த அதுலேயும் பர்டிகுலராக அந்த வந்து அந்த பட்டன்ஸ் வந்து
ஃபிக்ஸ் பண்றோம்னு சொன்னது. ஏன்னா இது வந்து எல்லா விமனுமே ஒன்ஸ் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு பஸ்ல போகும்போதோ ஷேர் ஆட்டோல போகும்போதோ பின்னாடி இருந்து வந்து யாராவது வந்து டச் பண்றது அந்த மாதிரி. ஸோ இதை கூட வந்து அதை நோட்டீஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு திட்டத்தை வந்து கொடுக்கறது அப்படிங்கிறது, அது மற்ற பார்ட்டிஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்ன தேர்தல் அறிக்கையிலே வந்து என்னென்னலாம் பெட்டரா இருந்தது. அதுதான் நம்ம வந்து என்னன்னா, இது ஒரு தலைவர் வந்து லிசன் பண்றதுக்கான ஒரு இதா நான் பார்க்குறேன். ஹீ இஸ் ஆக்சுவலி லிசனிங் ஸோ தட் அந்த விதமான ப்ராமிசஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. பெண்களுக்கு என்னெல்லாம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த மோதிரம் போடுறது வந்து நம்ம சும்மா ஒரு சின்ன விஷயமா சொல்லிடலாம். ஆனால் ஆஸ் அ தேர்ட் சைல்டு ஆஃப் மை ஓன் ஃபேமிலி ஐ நோ ஹவ் ஐ வாஸ் செலிப்ரேட்டட், ஹவ் ஐ வாஸ் நாட் செலிப்ரேட்டட். நம்ம ஒரு பெண்ணாக பிறக்கச்சு நம்மளே வந்து நீ 3வது பொண்ணு அப்படிங்கிற ஒரு பாரத்தை தான் நம்மளுக்கு திணிக்கிறாங்க. நீ வந்து உனக்கு டவுரி கொடுக்கணும். இப்போ நாட் ஜஸ்ட் இன்டர்னலி ஃபேமிலி, வெளியிலையும் நம்மளை வந்து அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போது தெர் இஸ் என்ன சொல்கிற ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து குறையுது. சின்ன வயசுலேருந்து ஒரு பெண்ணாக பிறக்கிறது, அதுவும் 3வது பெண்ணு 4வது பெண்ணா ரொம்பவே அந்த பிரச்சனைகள் இருக்கும். அப்படி இருக்கச்சுல வந்து ஒரு தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, I am going to celebrate each and every child in the state. So அந்த இதே வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஓகே ஒரு government is acknowledging my own birth, so I have to contribute. நான் வந்து இந்த சமுதாயத்தில் நல்ல நபராக இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணேன், ஏன்னா என்னோட அரசாங்கமே என்னை செலிப்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம வந்து பார்க்கலாம்னு சொல்கிறேன். இது வந்து மேலோட்டமாக வந்து இது என்ன திட்டம் அப்படின்னு பார்க்காம இந்த திட்டத்துக்குள்ள ஒரு அழகான ஒரு விஷயம் வந்து அமைஞ்சிருக்கதை நான் பார்க்குறேன். எமோஷனல் கனெக்ஷன் ஆல்சோ. ஆமாம். ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்க கான்ஸ்டிடியூன்சில நீங்க நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணதா சொன்னீங்க. அங்க வந்து பேசிக் ஒரு நீட் கூட இன்னும் பூர்த்தி ஆகாம நிறைய மக்கள் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அவங்கெல்லாம் டிவிகேவை பத்தி என்ன சொல்றாங்க? ஸோ இப்போ டிவிகே அப்படின்னா ஒரு வேவ் இருக்கு. ஸோ நான் நிறைய நகர்ப்புறங்களில் போயில நிறைய பேர் வந்து தே நோ த பார்ட்டி பிகாஸ் தேர் ஆல்சோ வெரி ஆக்டிவ் ஆன் சோஷியல் மீடியான்னு சொல்லலாம். அங்கே கட்சியில் உள்ள நபர்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க, எங்களை மாதிரி ஆட்களும் போயிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து நகர்ப்புறங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறேன். கிராமப்புறங்களையும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும். ஆனால் என்னென்னா, நான் பார்த்த இடங்களில் நான் பேசின நிறைய பெண்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த ஆஃப்டர் இந்த பர்சனல் அட்டாக் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பெண்கள் மத்தியில அவருக்கு வந்து ஆதரவு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விமர்சனங்களும் வைக்கப்படுது. ஸோ களத்துல அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா வந்து இப்போ பெண்களுக்காக சேஃப்டிக்காக இவ்வளோ திட்டங்களை அறிவிச்ச விஜய் வந்து அதே டேல வந்து சங்கீதா அவர்கள் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. விஜய் வந்து வீட்டுக்குள்ள தன்னை வந்து அனுமதிக்கலைன்னு சொல்றாரு, தனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னு அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஒரு சைடு இப்படி ஒன்று போயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு இப்படி ஒன்று போயிட்டு இருக்கும் போது பீப்புள் வந்து டெஃபினட்டா சேஞ்ச் ஆவாங்கல்ல. அப்படி சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்குமே ஒரு காமன் சென்ஸுங்கிறது இருக்கு, அப்படிதானே? நம்ம எல்லாருமே அவுட் சைடர்ஸ் தான். வி நோ நன் ஆஃப் அஸ் நன் ஆஃப் அஸ் நோ த ட்ரூத். இதில் என்ன யார் எல்லாருமே நம்ம பார்வையாளர்கள் தான். இதில் ஐ திங்க் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் தட் ட்ரூத். என்ன சொல்ற ஒரு அதான் சொல்கிறேன், இங்கே வந்து ஒரு நெரேட்டிவ் செட்டிங் இருக்குது. ஒரு வி டோன்ட் நோ த ட்ரூத். ஸோ இஃப் யூ டோன்ட் நோ த ட்ரூத் nobody can comment. So I cannot comment, you cannot comment, nobody can comment. Yes. Because we know, none of us know the truth. So அப்படிதான் வந்து I think people are also seeing that we are all outsiders in this thing. பாலிடிக்ஸ்ல டிவிகேவால என்ன மாற்றத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு என்னெல்லாம் பூர்த்தி செஞ்சிட முடியும்னு உங்களோட நம்பிக்கையா இருக்கு? நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய இடங்கள்ல நான் வந்து ஏற்கனவே நிறைய இதில் சொல்ல மாதிரி அடிப்படை தேவைகள் வந்து பூர்த்தி அடையாமல் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ஸோ இதில் பிரச்சனைகள் வந்து எதனால அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து முதலாளித்துவம் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிவிக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இப்போவே வந்து அந்த தலைவராகட்டும் அந்த கட்சியின் உறுப்பினர்களாகட்டும் ஒரு கேள்வி கேட்குற ஒரு தோணி இருக்குது, ஒரு தைரியமான ஒரு கேள்வி கேட்குற தோணி இருக்குது. ஸோ மக்களோட அடிப்படை தேவைகள், மக்களோட அடிப்படை தேவைகள் அப்படின்னா தண்ணீர் வசதி, பேருந்து வசதி, அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு. இப்போ நானும் நீங்களும் சேஃபாக இருக்கிறது ஒரு ரைட், என்னோட உரிமை. அதவே இன்னைக்கு வந்து நம்ம ப்ரிவிலேஜாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த விஷயங்கள் வந்து மாறும்னு நினைக்கிறேன். இன்னொன்று வந்து விளிம்புநிலை மக்களுக்கு வந்து இன்னும் ஒரு நீதியும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்கு எந்த விதமான நீதி கிடைக்கல இது வரைக்கும். ஸோ வந்து அம்பேத்கரையும் காமராஜரையும் கொண்ட ஐகான்ஸை, பெரியாரையும் ஐகான்ஸாக கொண்ட இந்த கட்சியால் அந்த ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பெண்களுக்குன்னு டிவிக்கே என்ன செஞ்சிரும்னு நம்புறீங்க? அந்த அறிக்கையே அதுதான் வந்து அன்னைக்கு ப்ராமிசஸ் வந்து சொன்னாங்க. இது முதல் கட்ட ப்ராமிசஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ
அந்த முதல் கட்ட ப்ராமிசஸ்ல யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வந்து உண்மையிலே வந்து அதான் சொன்னேன், அந்த பார்ட்டி லீடரோ அந்த பார்ட்டியில் உள்ள மெம்பர்ஸும் லிசன் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ பெண்களுக்கு வந்து என்னென்னா முதல்ல வந்து நிறைய தேவைகள் இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா பாதுகாப்பு, ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். நம்மளுக்கு இப்போ நகரத்தை பார்த்தீங்க அப்படின்னா 4 இதில் 3 பெண்கள் வேலைக்கு போகிறதில்ல. ஏன் வேலைக்கு போகிறது? ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் நம்ம கூட பேசணும், பஸ்ஸில் ஹராஸ்மெண்ட் நடக்குது, வேலை செய்கிற இடத்துல அது நடக்குது, சைல்ட் கேர் இருக்குது, நம்மளுக்கு எல்டர்லி கேர் இருக்குது, இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு மொபிலிட்டி இருக்குது. நான் வந்து பயணம் செஞ்சு 2 மணி நேரம் போனேன்னா எப்படி திரும்ப வருது, அதுக்கான காசு இருக்குது. ஸோ பெண்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பெண்கள் வேலைக்கு போகிறதுக்கான விஷயங்களை வந்து இந்த சேஃப்டி வந்து அட்ரஸ் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன் டிவிகே மூலமாக. ப்ளஸ் வந்து ஒரு பேர்டன் நிறையா இருக்குது. கல்யாணத்தில் ஒரு செலவுகள் இருக்குது, நம்ம பிறக்கச்சில் ஒரு கொண்டாட்டம் அந்த கொண்டாடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவரோட எல்லா ப்ராமிசஸுமே வந்து என்னென்னா பெண்களே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற, அவர் கூட சொல்லியிருந்தார் 1000 rupees இஸ் நாட் என்னஃப் டுடே. நம்ம இன்ஃப்ளேஷன் இருக்குது, செலவுகள் இருக்குது, 2500. ஸோ இது எல்லாமே என்னென்னா இட் ஃபீல்ஸ் லைக் சம்படி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் விமன் பெட்டர். அந்த 2500 கொடுக்கறது அது உங்களுக்கு ஓகேவா இருக்கு? ஏன்னா அதுவும் விமர்சிக்கப்படுது. என்னன்னா அவங்க 1000 கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அவங்களாலேயே வந்து ஃபுல்லா 5 years கொடுக்க முடியல. ஆனா விஜய் வந்தா எப்படி கொடுப்பாங்க? ஈவன் வந்து அந்த ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணினா கூட ஸோ அது வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லை. இது வந்து மக்களை ஏமாத்துற வேலைன்னா பத்திரிகையாளர்கள்லாம் சொல்லும்போது அது எப்படி அப்போ மக்கள் அதை நம்புவாங்களா? அதை எப்படி நம்ம எப்படி பார்க்க முடியாது? ஏன்னா பெண்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது, பெண்கள் கையில் பணம் போகிறது வந்து என்னென்னா இட்ஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னொன்று வந்து கோவிட் நடக்கலையே நம்ம எல்லாருமே சொன்னோம், பிரிங் கிவ் மணி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். பிகாஸ் இப்போ நீங்கள் ஒரு பெண் கையில் ஒரு இது கொடுத்தீங்க, அவங்க எஜுகேஷனுக்கு செலவு பண்ண போகிறாங்க, ஹெல்த்துக்கு செலவு பண்ண போகிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டுக்கு செலவு பண்ண போகிறாங்க, அவங்களோட என்ன சொல்கிறது வீடை கட்ட போகிறாங்க. ஸோ பெண்கிட்ட வந்து நீங்கள் கொடுக்குற பணம் வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு கோ வேஸ்ட் அன்லெஸ் அதர் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டி. ஸோ வந்து அதை வந்து நம்ம ஒரு முதலீடாக தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நான் என்ன பார்க்கணும்னா இன்றைக்கி அன்டாப்டு ரிசோர்ஸ் யார் அப்படின்னா விமன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த $1 trillion எக்கானமி இதெல்லாம் வந்து பேச்சுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பெண்கள் இன்றைக்கி வேலைக்கு போகணும். பிகாஸ் தெர் இஸ் என்ன சொல்ல only 20% ஆஃப் அர்பன் விமன் வந்து ஆர் ஒர்க்கிங் டுடே. அப்போ மீதி இருக்கிற 75% நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அப்போ அதுக்கான தேவைகள் என்னென்னா இந்த மாதிரி பெண்களுக்கான ஸ்கீம்ஸ் வந்து அவங்க வெளியில் ஓகே நான் வந்து எனக்கு வந்து நான் இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிற திருநெல்வேலி வரைக்கும் போய் ஒர்க் பண்ணணும், இல்லை நான் வந்து மதுரைக்கு வரைக்கும் போகணும் அப்படின்னா அந்த காசு எனக்கு வந்து சேமிக்கப்படுறா அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ஆல் தி schemes are centered around women's empowerment. ஆனா அந்த women's empowerment ன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு கேப் இருக்கு. இங்க அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி தான் அந்த ப்ராமிசஸ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் விமனோட ரெப்ரசன்டேஷன் அது வந்து இன்ன வரைக்கும் கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிறதுல டிவிக்கே வந்தா அதை வந்து சரி பண்ணிடுவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு? ஸோ இது வந்து நான் வந்து டிவிக்கோட பிரச்சனையாக பார்க்கல, இது ஒரு சமுதாயத்தின் பிரச்சனையாக தான் பார்க்க முடியும். பிகாஸ் என்னன்னா பெண்கள் அதை வந்து டிவிக்கே சரி செஞ்சிருமான்னு நான் கண்டிப்பா அந்த வழி அந்த டைரக்ஷன் கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் அரசியலுக்கு வரதுக்கு வந்து இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு வந்து எந்த சொத்துகளும் நம்மளுக்கு கிடையாது. ஒரு ஆண்களுக்கு வந்து வாரிசு அப்படி இப்படின்னு சொத்துகள் கொடுக்குறாங்க. ஸோ பெண்கள் பணம் ஈட்டுறது, ஏன்னா நம்ம நிறைய பேர் என்னென்னா வி ஆர் டேக்கிங் அ பேக் சீட் பிகாஸ் வி ஹவ் மதர்ஹுட்டோ ஏதோ ஒரு இதில். ஸோ நம்மளோட கரியர்லேயும் வந்து ஒரு பெரிய க்ரோத்தை நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி வந்து நம்மளுக்கு பயங்கரமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று என்னன்னா பாலிடிக்ஸ் ஹஸ் ஆல்சோ பிகம் 24/7 ஜாப். இப்போ எல்லா பெண்களாலையும் அந்த 24/7 10 o'clock 12 o'clock அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ பாலிடிக்ஸ் இஸ் ஆல்சோ ஸ்பேஸ். அது வந்து ஒரு 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 ரெஸ்ட்ரிக்டிவ் ஸ்பேஸாக இருக்குது அப்படி தானே. அது வந்து எல்லாருக்கும் சரியான ஸ்பேஸாக இல்லை. அதை TVK மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஹேஸ் டு சேஞ்ச். ஹவு டு வி அகாமடேட் மோர் விமன், ஹவு டு வி கெட் மோர் விமன். ஆனால் அது வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இது வந்து கட்சியின் ஆரம்ப காலங்களாக நான் பார்க்குறேன். அண்ட் இவென்ச்சுவலி ஒவ்வொரு மாற்றங்களும் வரையில் இவென்ச்சுவலாக அந்த மாற்றங்கள் வரும். இப்போ 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் இருந்த கட்சிகளே வந்து பண்ணாத நிலைமையில் டு எக்ஸ்பெக்ட் TVK டு டூ சச் பிக் திங்ஸ் இஸ் ஆல்சோ அன்ஃபேர்னு நினைக்கிறேன். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு விஜய் சொன்ன போதும் கூட இன்ன வரைக்கும் வந்து கூட்டணி அப்படின்னு யாருமே வந்து முன் வரல டிவிகேவோட. அப்போ சிங்கிள் மெஜாரிட்டியில எங்களால வின் பண்ண முடியும்னு விஜய் சொல்றாங்க. அந்த அளவுக்கான பாசிபிலிட்டி அவ்வளோ செல்வாக்கு வந்து விஜய்க்கு இருக்கா? இருக்குன்னு நம்புறேன், நான் முழுமையா நம்புறேன். தனியா ஜெயிக்கிறதுக்கான எல்லா என்ன சொல்றது எல்லா விதமான
ஃபேக்டர்ஸும் இங்கே வந்து இருக்குன்னு நான் அந்த கட்டமைப்பு இல்லைன்னு சொல்றது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொல்றது, அதெல்லாம் ஒரு ஃபேக்டா இருக்காதா? நீங்க என்ன பார்த்தீங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இன்னைக்கு அன்ஸ்ட்ரக்சர்ட் தான். இப்போ வந்து we cannot just blame one party because politics is an unstructured place தான். And here என்னன்னா டிவிகேல இன்னைக்கு 50,000 மக்கள் வந்து இன்னைக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. It really says something that there are so many people interested in representing the party. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து we have to really see. அப்போ அந்த பார்ட்டி வந்து வின் பண்ணுறதுக்கான இதில் இருக்கிறதுனால 50,000 பேர் முன் வந்து we want to be representing the party அப்படின்னு சொல்கிறாங்க. ரியலி சேஸ் சம்திங் தான். மிக்க நன்றி.